இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2026 தேர்தல் களம் எந்த கட்சிக்கு சாதகமாக இருக்குது அப்படின்றத பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். கடந்த தேர்தலில் பார்த்தீங்க அப்படின்னா மும்முனை போட்டி தான் வந்து நிலவுச்சு. இந்த தேர்தலில் 4 முனை போட்டி நிலவ இருக்கு. புதுசாக ஆரம்பித்த அதாவது தமிழக வெற்றி கழகம் 4வது முனை போட்டியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட போகிறாங்க. இப்போது 2021 சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நேரத்தில் டிஎம்கே தான் வந்து ஜெயிச்சிருந்தாங்க. அப்போது டிஎம்கே ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக என்ன விஷயங்கள்லாம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏடிஎம்கேல அந்த நேரத்தில் வந்து சில பிரச்சனைகள் வந்து நிலவிட்டிருந்தது. அதாவது தலைமைகள் வந்து மாறிட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாமல் கொரோனா டைமு அப்படின்றதுனால பொருளாதார ரீதியாக தமிழகத்தில் நிறைய பிரச்சனைகள் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இந்த சூழல்லாம் பார்க்கும் பொழுது அப்போது அதிமுக மீது வந்து மக்கள் எல்லாருமே வந்து ஒரு அதிருப்தியில் தான் இருந்தாங்க. இப்போது நடக்கக்கூடிய திமுக ஆட்சி பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் இந்த ஆட்சி தான் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எதனால் இந்த ஆட்சி மறுபடியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுக வந்து பல்வேறு திட்டங்களை மக்களுக்காக வந்து செஞ்சுருக்காங்க. அதில் முக்கிய சிறப்பு அம்ச திட்டங்கள் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதில் முதல் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை. இந்த மகளிர் உரிமை தொகை வந்து ஒரு முக்கிய அம்சம் வந்து பெண்கள் மத்தியில் பெற்றிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அடுத்து வந்து மாதந்தோறும் வந்து படிக்கக்கூடிய கல்லூரி மாணவர்களுக்கு 1000 ரூபாய் வந்து வழங்குறாங்க. பெண்களுக்கும் வழங்குறாங்க, ஆண்களுக்குமே வந்து இது கொடுக்குறாங்க. அடுத்து இலவச பயணம். இலவச பயணம் மீது என்னதான் வந்து மக்கள் ஒரு சில குற்றச்சாட்டுகள் வச்சாலுமே இதனால நிறைய பெண்கள் வந்து பயனடைஞ்சிருக்கிறதா வந்து சொல்றாங்க. ஸோ இந்த திட்டங்கள்லாம் வந்து நல்ல ஒரு எண்ணத்தை வந்து தூண்டியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த முறை அறிவித்த தேர்தலுமே வந்து நிறைய திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. இப்போ 1000 ரூபாய் நாங்கள் மாதம் கொடுக்குறோமா, அதை வந்து 2000 ரூபாவும் வந்து கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாணவர்களுக்கு அது 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருந்த நாங்கள் இப்போ 1500 ரூபாவாக கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் முதியோர் உதவித்தொகை அது வந்து 2000 ரூபாவா வந்து கொடுப்போம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதில் முக்கியமான ஒரு திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8000 ரூபாய் கூப்பன் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி திமுக அறிவிச்சிருக்காங்க. இப்போ 2021 ஆட்சியில் செஞ்சதை விட டபுள் மடங்கா அதாவது 2.0 இருக்கும் அப்படின்னு சொல்லி ஸ்டாலின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த திட்டங்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏடிஎம்கே ஜெயிக்கக்கூடிய வாய்ப்புகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் பிரச்சாரம் போகும் பொழுது ஒவ்வொரு பகுதிகளும் அவருக்கு வரவேற்பு இருந்தாலுமே ஆனால் ஜெயிக்கக்கூடிய அளவுக்கு இல்லை அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாஜகவுடன் கூட்டணி வச்சது தான். ஏன்னா பாஜக மீது தமிழக மக்கள் எப்பவுமே ஒரு சின்ன அதிருப்தியில் இருக்காங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். அதுக்கு முக்கிய காரணம் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது தமிழக பொறுத்த வரைக்கும் வந்து மொழி கலாச்சாரம் இந்த விஷயத்தில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் மாநில உரிமைகள் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அதுவே பாஜக தமிழகத்தில் கால் ஊன்றதா இந்த விஷயங்கள்லாம் முக்கியமாக வந்து பிரச்சனைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவங்க ஆல்ரெடி வந்து இந்தியை வந்து திணிக்கிறதுல ரொம்ப மும்முரமாகவே இருக்காங்க. தமிழக மக்கள் இந்தி வேண்டாம்னு எதிர்த்தாலுமே அதை திணிக்கிறதுல அவங்க ரொம்பவே வந்து அதாவது தமிழ்நாட்டுடைய மொழி பிரச்சனையில் தான் அவங்க வந்து திணிக்கிறதுல ரொம்ப மும்முரமாக இருக்காங்க. இதுக்காகவே வந்து பாஜக மீது மக்கள் வந்து ஒரு அதிருப்தியில் தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஒரே நாடு ஒரே தேர்தல் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மோடி அவர்கள் திணிப்பார் அப்படின்ற ஒரு அதிருப்தியில் மக்கள் வந்து இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவுடைய கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுவே அதிமுகவோட கூட்டணி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் வலுவில்லாத ஒரு கூட்டணியை தான் வந்து இருக்குது. திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள்லாம் ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் அந்த கூட்டணிகளுக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாம். இதுவே அதிமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணிகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போ பாமக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல வந்து ஒரே இதுவாக தான் இருந்தது. இந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா அப்பா மகன் பிரச்சனை. ஸோ இதெல்லாம் மக்கள் மத்தியில் ஒரு அதிருப்தியை வந்து உண்டாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் அதிமுகவிலிருந்து நிறைய தலைவர்கள் வந்து பிரிஞ்சும் போயிட்டாங்க.
செங்கோட்டையன் அவர்கள் கூட சமீபத்துல தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற அந்த கட்சியில வந்து இணைஞ்சாரு. அவருக்குன்னு ஒரு குறிப்பிட்ட மக்கள் வந்து ஆதரவு கொடுத்துட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனதுனால அவரை பின்தொடர்ந்து சில ஆதரவாளர்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்துல இணைஞ்சதாகவுமே சொல்றாங்க. இதனால அதிமுகவிற்கு கொஞ்சம் வெற்றி வாய்ப்பு குறைவுதான். அடுத்து நாம் தமிழர் கட்சி. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் தமிழ் தேசியத்தை முன்னெடுத்து மக்கள் மத்தியில கொண்டு போய் சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா தமிழ் தேசியத்தை மட்டுமே வைத்து தமிழகத்துல வெற்றி பெற முடியாத ஒரு சூழ்நிலையில தான் இருக்கு. ஏன்னா தமிழகத்துல வந்து அரசியல் பண்ணும் பொழுது திராவிட கொள்கைகளும் சிலது வந்து பின்பற்றினால் மட்டும்தான் தமிழகத்துல வெற்றி பெற முடியும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா சீமான் அவர்கள் தமிழர் மட்டும்தான் ஆள வேண்டும் அப்படின்ற சில கொள்கைகளை முன்வைக்கும் பொழுது இது அனைத்து தரப்பு மக்களும் வந்து இதை ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. அதனால சீமான் அவர்கள் வெற்றி பெறுவது ரொம்பவே ஒரு கடினமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் வந்து கடந்த நாடாளுமன்ற தேர்தல் 8.2% வாக்குகளை வாங்கியிருந்தாரு. ஸோ இதை வச்சுலாம் வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, சீமான் அவர்கள் இன்னும் அதிக சதவீதம் பெறலாம், வெற்றி பெறத்துக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு புறம் 8.2% தக்க வைக்கிறதே ரொம்ப கஷ்டம். ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலும் சட்டமன்ற தேர்தலும் ஒப்பிட்டு பார்க்க முடியாது. அதனால அவர் இப்ப வச்சிருக்கக்கூடிய ஓட்டு சதவீதமே அவர் தக்க வச்சுக்கிறது ரொம்பவே கடினம் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு வெறும் 3 ஆண்டுகள் மட்டும்தான் ஆகிறது. இந்த தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சு சில காலமே ஆனதுனால உடனே வந்து அவங்களால ஜெயிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கட்சியில நிறைய விஷயங்கள், அதாவது விஜய் அவர்கள் மீதா இருக்கட்டும், புதுசாக ஆரம்பித்த தமிழக வெற்றி கழகத்தின் மீது நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து இருக்கு. முதல்ல தொண்டர்களை வந்து அரசியல் படுத்தலை, தொண்டர்களுக்கு பொது அரசியல் அறிவு அப்படின்றதே வந்து இல்லை. ஸோ இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவரும் வந்து ஒரு புது ஆளு, அதாவது அரசியலுக்கு ஒரு புது முகம் அப்படின்றதுனால அவர் கற்றுக்க வேண்டிய விஷயங்கள் நிறையவே இருக்கு. அவர் பிரச்சாரம்லாம் போகும்பொழுது என்னதான் கூட்டம் கூடினாலுமே அந்த கூட்டம் எல்லாம் ஒரு ரசிகர்கள் கூட்டமாக தான் இருக்கு. அதனாலலாம் விஜய் அவர்கள் ஜெயிக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயமும் இருக்கு. தமிழக மக்கள் ஒரு ஆட்சி மாற்றம் வேணும்னு நினைக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால், இப்போ ஆட்சி மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய சூழ்நிலை வந்து இல்லை. ஸோ ஆல்ரெடி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய திமுகவுடைய திட்டங்கள்னால மக்கள் கவர்ந்து இருக்காங்க. இப்போ அறிவித்த திட்டங்களும் வந்து மக்கள் மத்தியில் ஒரு நல்ல ஒரு செல்வாக்கை பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லலாம். இதனால மறுபடியும் திமுகவே ஆட்சி வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சமீபத்தில் ஒரு கருத்து கணிப்புமே எடுத்திருக்காங்க. அந்த கருத்து கணிப்பில் திமுக கிட்டத்தட்ட 182 தொகுதிகள்ல இருந்து 189 தொகுதிகளில் வரைக்கும் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதிமுக பார்த்தீங்க அப்படின்னா 38 தொகுதிகள்ல இருந்து 42 தொகுதிகள் வரைக்கும் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் 8லேருந்து 10 தொகுதிகள் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறாங்க. நாம் தமிழர் கட்சி எந்த தொகுதிகளிலுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த கருத்து கணிப்புல குறிப்பிட்டிருக்காங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க.